வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி இவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும், இவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படின்னு ஒரு புதிய விதியை அமல்படுத்துகிறாங்க. இந்த விதியினுடைய நோக்கம் என்ன, விதியை எந்த தேதியிலிருந்து அமல்படுத்துகிறாங்க, இந்த விதியை அமல்படுத்துவதன் மூலம் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் பற்றின முழு விவரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி ஒரு புதிய விதியை அமல்படுத்த போகிறாங்க. இந்த புதிய விதியை அமல்படுத்துவதன் மூலம் நிறைய ரேஷன் கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் பண்ணுறது நிறுத்தப்படும், நிறைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எதற்காக இந்த விதியை அமல்படுத்துறாங்க அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இந்த விதியை அமல்படுத்துவதன் நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ணும்போது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்காண்டி மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து 2026ஆம் ஆண்டு புதிய விதியை அமல்படுத்துவதா அறிவிச்சிருக்காங்க. தகுதியை அற்ற பயனாளிகளை நீக்கிவிட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் எளிய முறையில் விநியோகம் பண்றதுக்காகத்தான் இந்த விதியை அமல்படுத்துவதா அறிவிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் பொருட்கள் விநியோகம் பண்றத நிறுத்த போறோம் அப்படின்றதையும் கூறியிருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டையில உறுப்பினர்களாக இணைந்துள்ள ஒவ்வொருவரும் பிப்ரவரி 28க்கு முன்னாடி இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதை பற்றி அரசு பலமுறை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்புகளையும் மீறி நிறைய ரேஷன் அட்டைதாரர்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணுறத இன்னும் முடிக்கலை. அதனால தான் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து 2026 பிப்ரவரி 28க்கு முன்னாடி இந்த இகேஒய்சி அப்டேட் செய்தவர்களை தவிர யார் யார் இந்த அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ரேஷன் பொருட்கள் விநியோகம் பண்ணுறது நிறுத்தப்படும் அப்படின்ற இந்த விதியை அமல்படுத்தியிருக்காங்க. யார் யார் இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ ஓரிரு நாட்கள் தான் நேரம் இருக்குது, அதற்குள்ள இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணாதவங்களுக்கு மார்ச் 1 முதல் ரேஷன் பொருட்கள் விநியோகம் பண்ண மாட்டாங்க. மேலும் தமிழக அரசு இன்னொரு விதியவும் அமல்படுத்தியிருக்காங்க. யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும், குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும். மேலும் சொந்தமாக 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். அதாவது ரத்து செய்யப்படும் அப்படின்னா உங்களுக்கும் எந்த ஒரு ரேஷன் பொருட்களும் விநியோகம் பண்ண மாட்டாங்க. இவங்க ரேஷன் அட்டையை ஒரு ஐடி ப்ரூஃபாக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே தவிர ரேஷன் அட்டையை பயன்படுத்தி இதர சலுகைகள் எதுவும் இவங்களால பெற முடியாது. தொடர்ந்து 3 மாதங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்கள் உங்களுடைய ரேஷன் அட்டையும் ரத்து செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஒவ்வொரு பயனாளிகளும் மாதம் சரியான முறையில் ரேஷன் பொருளை வாங்கிருங்க. தொடர்ந்து 3 மாதங்கள் நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த விதியை எப்போ இருந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2026 அமல்படுத்துகிறாங்க. இந்த விதியை அமல்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தகுதியற்ற பயனாளிகளை நீக்கிவிட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு இதர சலுகைகள் மற்றும் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்கிறதுக்காண்டி தான் ஏப்ரல் 1, 2026 இருந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த விதிகளை அமல்படுத்துவதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு 3 புதிய வசதிகளை அறிமுகம் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ரேஷன் ஏடிஎம் திட்டம், இந்த திட்டத்தை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த திட்டத்தை பற்றின ஏதாவது தகவல் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. இரண்டாவது திட்டமாக ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ணுறதுக்கு பதிலாக ரேஷன் பொருட்களுக்கு நிகரான தொகையை வழங்குவதாக ஒரு திட்டமும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்தை எப்போ இருந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு இது வரைக்கும் வரல. மூன்றாவது திட்டமாக ரேஷன் அட்டை பயனாளிகள் 3 மாதத்திற்கு ஒரு முறை ரேஷன் பொருட்களை பெறும்
வசதியவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் இப்போதைக்கு ஒரு சில மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இன்னும் குறுகிய காலத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் அறிமுகம் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்களையும் இந்த விதிகளையும் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.